Hi friends, welcome back to Jptechstudio. இன்னைக்கான வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல இன்ஸ்டாகிராமில் ஜிடிஏ ரீல்ஸ் அதை எப்படி எடிட் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த ப்ரிவியூ வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. Base forte, vem o que isso vai dar. இதில் குரோம் இல்லை எதனா ஒரு ப்ரௌசரில் ஜிடிஏ கேரக்டர் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஏகப்பட்ட இமேஜஸ் கிடைக்கும். அதில் எதனா ஒரு போஸஸ் பார்த்துங்க, ஓகேவா? அதுக்கடுத்து உங்கள் மொபைல் கேமரா எடுத்து நீங்கள் ஒரு போஸ் கொடுத்து ஒரு மாதிரி நடந்து ஆக்டிங் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு போஸ் பார்க்குறீங்கள, அந்த போஸ் கொடுத்துருங்க, ஓகேவா? எடுத்து முடிச்சோடனே அந்த வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா கைன்மாஸ்டரில் போலுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நம்மளுக்கு ஒழுங்காக வராது, அதனால தான் நான் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் ப்ளஸ் கொடுத்துட்டு 9:16 இருக்குல்ல, ஓகேவா? அது நீங்கள் எடுத்தீங்களா அந்த வீடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. நான் இப்போ அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன் டெமோவுக்கு. ஓகே, நான் இப்போ இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 செகண்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போஸ்ட் கொடுத்தீங்களா அந்த இடத்த கரெக்டாக உங்கள் கைன்மாஸ்டரில் ஆன் பண்ணிங்க. ஓகே, நான் இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சைடில் அது ஆப்ஷன் இருக்குல்ல, பாட்ஸ் மாதிரி, அதில் கேப்சர் அண்ட் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் உங்கள் கேலரியில் ஃபோட்டோவாக சேவ் ஆகிடும், ஓகேவா? இப்போ நீங்கள் அது வெளில வந்துடலாம். கைன்மாஸ்டரை விட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ரெமினி அப்ளிகேஷன், நான் யூஸ் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன், ஏபிகே ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ரெமினியில் பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம் என்ஹான்ஸ் ஹெச்டியாக மாற்றுறதுக்கு கீழே பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கைன்மாஸ்டரில் கேப்சர் பண்ணிங்கள்ல அந்த ஃபோட்டோவை டிக் கொடுத்துருங்க. ஆட் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி முடிச்ச உடனே நான் காமிக்கிறேன். ஓகே, ப்ராசஸ் ஆகி முடிச்சிடுச்சு பாருங்கள். பிஃபோர் இருந்ததுக்கும் இப்போயும் பாருங்கள். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும், ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பில் நான் ஏபிகே ஃபைலும் டெலிகிராம் சேனல் இருக்கும், பிஎஸ் ஃபோட்டோஷாப் டச் ஆண்ட்ராய்டுக்கு, ஓகேவா? அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, அதில் போய் ஃபோட்டோ லைப்ரரியில் நம்ம இப்போ ரெமினி பண்ணோம்ல, ரெமினின்னு தனியாக ஒரு ஃபோல்டர்லேயே இருக்கும். அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ இங்கே வந்துடும். ஓகே, மேலே எஃபெக்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்டில் ஆர்டிஸ்டிக்னு இருக்கும், இல்லை காமிக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? அது கிளிக் பண்ணிவிட்டு எட்ஜு ஃபுல்லாக வச்சுருங்க. எட்ஜு ஃபுல்லாக வச்சுட்டு கலர்ஸ்னு இருக்கும், இன்டென்சிட்டி நான் இன்டென்சிட்டி ஒரு 8 வச்சுருக்கேன். ஓகே, எட்ஜு நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுருங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஓகேவா? நான் இப்போ 12 வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இதை மேலே டன்னுன்னு கொடுத்தாங்க, சேவ் கொடுத்துட்டு கீழே அது ஒரு ஆரோ மார்க் போட்டு அதில் சேவ் டு கேலரி அதை ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம சூஸ் பண்ண ஃபோட்டோவை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும், ஓகேவா? இப்போது பிக்சார்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். எடிட்டர் ஃபோட்டோவில் நான் பேனர் நிறைய டெலிகிராம் சேனல்லே ஃபோட்டோ பிக் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் கூகுள் இல்லைனா இமேஜ் சர்ச் பண்ணுற ப்ரௌசரில் போய் ஜிடிஎஸ் பேக்ரவுண்ட் போட்டால் உங்களுக்கு ஏகப்பட்டது கிடைக்கும், ஓகேவா? நான் இப்போ ஓகே இந்த பேக்ரவுண்ட் ஓகே கிராப்பில் 16:9 இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த ரேஷியோ வந்துடும் 9:16. ஓகே, நான் இப்போ இந்த இடம் சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துங்க, ஓகேவா? இப்போ ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனில் நம்ம பிஎஸ் டச்சில் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கட் அவுட் அதில் பர்சன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐ கொடுத்திங்கன்னா பாதி தெரியாது, நீங்கள் அதை மேனுவலாக அழைக்கிற போல் இருக்கும். ரீஸ்டோர் கொடுத்து எந்த இடத்துலலாம் இல்லையோ அதெல்லாம் ஜூம் பண்ணி நீங்கள் அழகாக பண்ணுறங்க.
நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் லைஸா ஓகே. இந்த ஏரோ மார்க் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபிட் ஆகும் அந்த ஃபோட்டோ. வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணுங்க மைனஸில். சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துங்க. ப்ளஸ் ஆப்ஷனில் ஆட் அ ஃபோட்டோ இந்த பிஎன்ஜி டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணி. ஓகே ஓகே. இது நல்லா ஜூம் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா BRL L3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் தான். இதில் ஓவர்லே கொடுத்துட்டு டிக் கொடுத்துங்க. ஓகேவா? சேவ் பண்ணிங்க கேலரியில். இப்போது நீங்கள் கைன் மாஸ்டரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் கைன் மாஸ்டர்லேயே சொல்கிறேன். இல்லை எடிட்டர் எந்த ஃபோட்டோஷாப்பும் யூஸ் பண்ணலாம். கைன் மாஸ்டர் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டரில் கேப்சர் பண்ணிங்கள்ல, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மீடியாவில் நம்ம பண்ண அந்த இமேஜ் எடுத்துக்கிறோம். ஓகே, இமேஜ் எடுத்துகிட்டு ட்ரான்சிஷன் ஆப்ஷனில் நான் எதுவும் டவுன்லோட் பண்ணல இப்போதைக்கு, என்கிட்ட எதுவும் இல்லை. நான் வேறு எதனா ட்ரை பண்ணிப்பேன். ஓகே, நான் இதையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஆடியோவில் போய் நான் ஒரு ஆடியோ ஒன்று டெலிகிராமில் தரேன், அந்த ஆடியோ சூஸ் பண்ணிங்க நீங்கள். ஓகே, இப்போ நான் அந்த ஆடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஆடியோ சூஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம எடிட்டர் கப்பா கட் அதுபோல் ஆப்லேயும் ட்ரான்சிஷன்லாம் நிறையா பண்ணலாம். இதோட சூப்பராகவே வரும் அந்த ஆப்லாம். ஓகேவா? கைன் மாஸ்டரோட சூப்பரான ட்ரான்சிஷன்லாம் ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணுற போல் அதில் இருக்குது. ஓகேவா? அந்த ட்ரான்சிஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.